Hello students, class 9 physics unit 3 fluids lesson பார்த்துக்கிட்டு இருக்கோம். Last class we had discussed about Pascal's law, application of Pascal's law, relative density. Today we will be discussing about hydrometer, lactometer and then Archimedes principle. Application of principle of floating. So today's topic, the first topic is application of principle of floating. அதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோமீட்டர் பார்க்க போகிறோம். ஓகேவா? when does an object float? எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து float ஆகும்? when the density of the substance is less than the density of the liquid, it will float. ஓகேவா? ஸோ நம்ம எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்துருக்கோமோ அந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி வந்து if it is less, then it will float. எக்ஸாம்பிள் வந்து wood சொல்லலாம், then the balloon filled with air. So these are the examples which will float in the liquid. ஓகேவா? ஸோ அந்த floating அந்த பிரின்சிபலை தான் நம்ம என்ன செய்யறோம், ஹைட்ரோமீட்டர்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ லெட் us see what is a hydrometer. So a direct reading instrument used for measuring the density or relative density of the liquid is called as hydrometer. So hydrometer இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், we are going to measure the density or relative density of the liquid. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து டென்சிட்டிக்கும் ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கும் ஒரு ஃபார்முலா படிச்சோம். ஓகேவா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு பதிலா we can use this hydrometer for direct reading. Direct நம்ம வந்து ஒரு liquidோட density நம்ம கண்டுபிடிக்கணும்னா we can use this hydrometer instrument. This hydrometer is based on the principle of flotation. Now what is this principle of flotation? Statement பாருங்க. The weight of the liquid displaced by the immersed portion of the hydrometer is equal to the weight of the hydrometer. இதுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு டால் ஜார்ல வந்து நம்ம என்ன செய்ய போறோம், லிக்விட் எடுத்துக்க போறோம், எனி லிக்விட். அந்த லிக்விட்ல வந்து நம்ம ஹைட்ரோமீட்டர் வந்து இமர்ஸ் பண்ண போறோம். அதுல வந்து ஹைட்ரோமீட்டர் நம்ம இமர்ஸ் பண்ணோம்னா naturally the level of that liquid will increase. The level of the water or that liquid வந்து increase ஆகல, அந்த increase பண்றத நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கோம், liquid displaced by the immersed portion of the hydrometer. ஓகேவா? இன்னும் நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, you're taking a bucket filled with water. பக்கெட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், 3/4 லெவலுக்கு வந்து நம்ம வாட்டர் அதில் ஃபில் பண்ணுறோம். 3/4 லெவல் வாட்டர் ஃபில் பண்ண பிறகு யூஆர் இமர்சிங் யுவர் ஹேண்ட். நம்மளோட கையை வந்து நம்ம என்ன செய்கிறோம், யூஆர் கோயிங் டு இமர்ஸ் இட் இன் த வாட்டர். அப்போ இமர்ஸ் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும் the water level will increase. ஏன் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது? பிகாஸ் your hand has occupied some space in that water. ஸோ அந்த வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறோமா, that is what is called displaced. Okay. So principle of rotation என்னது, the weight of the liquid displaced by the immersed portion of the hydrometer. ஸோ எந்த அளவுக்கு ஹைட்ரோமீட்டர் வந்து நம்ம லிக்விட்ல இமர்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த ஹைட்ரோமீட்டர். அந்த வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோமா, அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வெயிட் ஆஃப் த ஹைட்ரோமீட்டர். இதே நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். there are two person. ஒன்று வந்து ஸ்மால் சைல்டு, ஓகேவா, ஒரு 4 to 5 years ஒரு ஸ்மால் சைல்டு. இன்னொன்று வந்து ஒரு மேன். ஓகேவா? ரெண்டு பேர் எடுத்துக்கிறோம். ரெண்டு பேருமே நம்ம என்ன செய்யறோம், ரெண்டு பேர் ஹேண்டை வந்து நம்ம வாட்டருக்குள்ள இமர்ஸ் பண்ண சொல்றோம். வாட்டருக்குள்ள தண்ணிக்குள்ள நம்ம கையை வந்து விட சொல்றோம். ஸோ எந்த பர்சனோட ஹேண்ட் விட்டோன்னா the water level will increase to a higher level. ஸோ மேன் ஆக்சுவலி ஹிஸ் ஹேண்டோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஹேண்டோட வெயிட் நிறைய இருக்கிறதுனால water level will also increase to a higher height. But அதே bucket of waterல if a small child he is immersing the hand, ஓகேவா, சின்ன பையன் வந்து கையை வந்து தண்ணிக்குள்ள விடுறதுனால விட போகும்போது அந்த level of water வந்து ரொம்ப increase ஆகாது. Why? The small childோட hand its weight is less as compared to that big man. ஓகேவா? So it depends on the weight of that object. ஸோ இங்கே வெயிட் ஆஃப் த ஹைட்ரோமீட்டர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் என்ன செய்யும், வாட்டரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும். ஓகேவா? சரி, இப்போ ஹைட்ரோமீட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போகிறோம். த ஹைட்ரோமீட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் having a spherical bulb at its lower end. So you can see this in the diagram. ஓகேவா? டயக்ராமில் பார்த்தீங்கன்னா here you have this this is what is that cylindrical stem. ரைட்டா? இந்த பெருசா இருக்குல்ல, இது cylindrical stem. கீழே வந்து you are having a spherical bulb. இதுதான் உங்களுக்கு the spherical bulb. Okay, at its lower end. So the hydrometer consists of this is cylindrical stem and spherical ball at its lower end.
மேல பாத்தீங்கன்னா a narrow tube ஒல்லிய ஒரு டியூப் இருக்கு பாத்தீங்களா, this is a narrow tube at its upper end. ஓகேவா, மேல வந்து ஒரு narrow tube கொடுத்திருக்காங்க. The lower spherical bulb is partially filled with lead shots or mercury. So இந்த கீழ spherical bulb இருக்குல்ல, it is filled with lead shots, ரைட்டா? சின்ன சின்ன lead shots இருக்கும், அதை வச்சு fill பண்ணலாம், இல்ல mercury வச்சு fill பண்ணுவாங்க. ஓகேவா, எப்படி fill பண்றாங்க? partially. So இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, partially filled with. What do you mean by partially? பாதி, half. So இந்த spherical bulb வந்து நம்ம ஃபுல்லா fill பண்ணாம பாதி தான் நம்ம fill பண்ணிருக்கோம், filled with lead shots or mercury. ஏன் இது lead shots வச்சு நம்ம fill பண்றோம்? Because it helps the hydrometer to float or stand vertically in liquid. So இந்த liquidல வந்து இந்த hydrometer வந்து நேரா நிக்கணும், should vertically stand. ஓகேவா, சப்போஸ் இந்த lead shots இல்ல mercury fill பண்ணலனா உள்ள வந்து என்ன இருக்கும்? ஏர் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஹைட்ரோமீட்டர் வந்து இப்படி நேரா நிக்காது, என்ன ஆயிரும்? இப்படி சாஞ்சு போயிடும், இப்படி சாஞ்சிரும். ஓகேவா, ஸோ அதனால நேரா நிக்க வைக்கிறதுக்கு we are using this what is called as the lead shots or mercury which is filled partially. ஓகேவா, சரி, எதுக்காக இது fill பண்றாங்க? so that the hydrometer it will float or stand vertically in that liquid. Then the narrow tube, மேல ஒரு ஒல்லிய டியூப் இருக்குல்ல, ஒல்லியான டியூப், that is narrow tube. It has marking. So இதுல வந்து மார்க்கிங் இருக்கும். ஸ்கேல்ல எப்படி மார்க்கிங் இருக்கு? 0, 10, 20 அந்த மாதிரி இதுல வந்து மார்க்கிங்ஸ் இருக்கு. ஏன் இந்த மார்க்கிங் கொடுத்திருக்காங்க? so that the relative density of the liquid can be read directly. டைரக்டா நம்ம இங்க வந்து ரீட் பண்ணலாம். பாருங்க, இங்க ஐ கான்டாக்ட் கொடுத்திருக்காங்களா? ஐ கான்டாக்ட்ல நீ என்ன செய்யலாம்? டைரக்டா இதுல வந்து லிக்விட் எந்த அளவுக்கு அதுல மார்க்கிங்ல இருக்கோ அந்த மார்க்கிங் வந்து நம்ம ரீட் பண்ணலாம். ஸோ இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க, you can read that marking directly. So that was the construction of this hydrometer. Now working, எப்படி the hydrometer work ஆகுது? The liquid to be tested is poured in the glass jar. So இந்த பெருசா இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு glass jar. இந்த glass jarல we are filling it with the liquid. So எந்த liquidோட density or relative density கண்டுபிடிக்கணுமோ அந்த liquid வந்து நம்ம இதுல fill பண்றோம். So if it is poured into the glass jar, the hydrometer is gently lowered into the liquid until it floats freely. So இந்த hydrometer வந்து நம்ம இதுக்குள்ள immerse பண்றோம். immerse பண்ண போகும்போது you should be careful that the hydrometer does not touch the sides of the wall. ரைட்டா, இந்த wall இருக்குல்ல, side wall, ரைட்டா, glass jarோட சைட வந்து டச் பண்ணக்கூடாது. it should be at the center. So it should be gently lowered into the liquid until it floats freely. ஈஸியா வந்து அது என்ன செய்யும்? float ஆகணும். freely meaning என்னது? இந்த சைட வந்து அது டச் பண்ணக்கூடாது. ஓகேவா, சரி. The reading against the level of the liquid. The level of the liquid இருக்குல்ல, அங்கனக்குள்ள ஒரு ரீடிங் இருக்கும். touching the tube, it gives the relative density of the liquid. So இந்த மார்க்கிங்ல இருக்கோ அதுதான் உங்களுக்கு என்னது? அந்த liquidோட relative density. So this is how you can read the relative density of a liquid using hydrometer. Hydrometers may be calibrated for different uses such as lactometers for measuring the density, creaminess of milk. ஓகேவா, ஹைட்ரோமீட்டர்லயும் வேற different types இருக்கு. அதுல வந்து first வந்து for measuring the density of milk. ஓகேவா, density of milk or creaminess of milk measure பண்றதுக்கு we are having lactometers. அதே மாதிரி density of sugar measure பண்றதுக்கு we are having saccharometers. And the level of alcohol in spirits அது measure பண்றதுக்கு we are having alcoholometer. ஓகேவா, so these are the different instruments used for measuring the density of different substances. Next we come to lactometer. One form of hydrometer is a lactometer, an instrument used to check the purity of milk. The lactometer works on the principle of gravity of milk. ஓகேவா, எப்படி ஹைட்ரோமீட்டர்ல வந்து நம்ம density of liquid especially water measure பண்றதுக்காக நம்ம ஹைட்ரோமீட்டர் யூஸ் பண்றோமோ, அதே மாதிரி purity of milk check பண்றதுக்கு we are having an instrument which is called as lactometer. The lactometer works on the principle of gravity of milk. Okay, that is the principle of lactometer. What is the principle of lactometer? Gravity of milk. Okay, it works on the principle of gravity of milk. Okay, next construction பாருங்க. Lactometer consists of a long graduated test tube with a cylindrical bulb with the graduation ranging from 15 at the top to 45 at the bottom. சரியா, லாக்டோமீட்டர்ல வந்து ஒரு லாங் டெஸ்ட் டியூப் இருக்கும். அந்த டெஸ்ட் டியூப் பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் பல்ப் இருக்கும். தென் அந்த டெஸ்ட் டியூப்ல வந்து பாத்தீங்கன்னா there will be markings. ஓகேவா, எப்படி மார்க்கிங்ஸ் இருக்கும்? 15 at the top to 45 at the bottom. மேல டாப்ல வந்து 15 இருக்கும், அப்படியே கீழே பாட்டம் அப்படியே வர வர என்ன ஆகும்? 45 வரைக்கும். that is 15,
20, 25, 30 அந்த மாதிரி 45 வரைக்கும் it will reach to the bottom. Okay, bottom of that narrow test tube. Then the test tube is filled with air. உள்ள test tube குள்ள வந்து it is filled with air. This air chamber causes the instrument to float. So உள்ள air இருக்கறனால the instrument வந்து it will be floating. Okay வா? The spherical bulb is filled with mercury to cause the lactometer to sink up to the proper level and to float it in an upright position in the milk. Okay வா? So கீழ ஒரு spherical bulb இருக்குல்ல, அந்த spherical bulbல வந்து it is filled with mercury. ரைட்டா? எப்படி நம்ம ஹைட்ரோமீட்டர் பார்த்தோமோ சேம் திங் இந்த லாக்டோமீட்டர் தான். அந்த spherical bulb it will be filled with mercury. Why it is filled with mercury? So that the lactometer it will sink up to the proper level. Proper levelல வந்து அது sink ஆகும் and it will float in the upright position. அது வந்து நேரா float ஆகும். இந்த மில்க்ல வந்து அந்த lactometer it will be floating in the upright position. அது நேரா float ஆனாதான் உங்களுக்கு வந்து ரீடிங் இருக்கிறது கரெக்டா இருக்கும். So therefore the spherical bulb is filled with mercury. Next, inside the lactometer there may be a thermometer extending from the bulb up into the upper part of the test tube where the scale is located. Okay வா? So lactometerல இன்னொரு ஃபெசிலிட்டி என்னன்னா அங்க ஒரு தெர்மோமீட்டர் கொடுத்திருப்பாங்க. தெர்மோமீட்டர் எங்க இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது? from the bulb. கீழ spherical bulb இருக்குல்ல, அங்க இருந்து மேல ஸ்கேல நம்ம 15 to 45 அந்த மாதிரி கிராஜுவேஷன் இருக்குன்னு சொன்னோமா, அந்த ஸ்கேல் வரைக்கும் ஒரு தெர்மோமீட்டர் கொடுத்திருப்பாங்க. ஏன் இங்க தெர்மோமீட்டர் கொடுக்குறாங்கன்னா because the correct lactometer reading is obtained only at the temperature of 60 degree Fahrenheit. The proper temperature இருந்தாதான் உங்களுக்கு என்ன இருக்கும்? lactometer reading கரெக்டா இருக்கும். So therefore it is provided with thermometer. So thermometerல வந்து if it is 60 degree Fahrenheit then only the lactometer reading will be correct. A lactometer measures the cream content of milk. Okay வா? மில்க்ல வந்து cream content எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு we are using lactometer. More the cream, lower the lactometer floats in the milk. ஸோ ஒரு மில்க் எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. ரைட்டா? இது வந்து பால் பண்ணையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக்டோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்குவாங்க, அதில் வந்து மில்க் ஊற்றிடுவாங்க. எந்த மில்க்கு நம்ம க்ரீம் கண்டென்ட் மெஷர் பண்ணுமோ அந்த மில்க் ஊற்றிட்டு அதில் வந்து லாக்டோமீட்டர் அதில் இமர்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி லாக்டோமீட்டர் இமர்ஸ் பண்ணோன்னே it will float in the milk. lactometer வந்து float ஆகும் and it will be floating to the lowest part. அப்படி ரொம்ப கீழே வரைக்கும் float ஆயிடுச்சுன்னா அந்த மில்க்ல வந்து cream content ஜாஸ்தியா இருக்கு, cream content நிறைய இருக்கு. அதான் அதுக்கு மீனிங் more the cream lower the lactometer floats in the milk. lactometer வந்து ரொம்ப கீழே வரைக்கும் போய் float ஆகும். அப்பதான் அந்த மில்க்ல வந்து cream நிறைய இருக்கு. The average reading of normal milk is 32. So normal milk ஓட the creaminess, right? அந்த average reading lactometerல reading எவ்வளோ இருக்கும்? 32. Lactometers are used at milk processing units and dairies. Okay, lactometer நான் முன்னாடி சொன்ன மாதிரி பால் பண்ணையில யூஸ் பண்ணுவாங்க. Then milk processing units, right? And then dairies. இந்த மாதிரி milk product எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அங்கெல்லாம் நம்ம இந்த lactometers யூஸ் பண்றாங்க. Our next topic is buoyancy. So இந்த buoyancy topic வந்து நம்ம already in the beginning of the lesson ஒரு small example வச்சு நம்ம பார்த்தோம். So what is that example? Do you remember? An example, you're taking a container filled with water. Waterல வந்து we are taking a balloon filled with air. அந்த balloon வந்து நம்ம என்ன செய்றோம்? We are pushing it in the downward direction. ரைட்டா? நம்ம force apply பண்ணிட்டு கீழே downward directionல அதை வந்து push பண்றோம். அந்த hand எடுத்தோன்னா, கை எடுத்தோன்னா அந்த balloon என்ன செய்யும்? It will come in the upward direction only. Same way, instead of balloon, if you're taking a plastic ball, right? That plastic ball again you are pushing it in the downward direction, and when you leave your hand, that ball it will come in the upward direction. So yeah, the object when it is coming in the upward direction, because there is a force, or you can say the upward force exerted by the liquid, and that upward force is what is called as buoyant force. Right? A buoyant force na simple as it is an upward force. The force it is acting in the upward direction. That force is what is called as buoyant force, and this force is exerted by that fluid சொல்லலாம், or you can say the liquid water அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இந்த buoyant force என்ன எப்படி கிரியேட் ஆகுது, ரைட்டா? அதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். So let us see. We already saw that a body experiences an upward force due to the fluid surrounding when it is partially or fully immersed into it. So இப்பதான் சொன்னோம், ஒரு பாடி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஃப்ளூயிடுக்குள்ள வந்து இமர்ஸ் பண்றோம். பார்ஷியலி இமர்ஸ் பண்ணலாம், இல்ல ஃபுல்லாவே இமர்ஸ் பண்ண போகும்போது that body it will experience an upward force.
சரி இந்த upward force எப்படி வருது? So we also know that the pressure is more at the bottom and less at the top of the liquid. ஒரு கண்டெய்னர்ல ஒரு லிக்விட் எடுத்துட்டோம்னா அதுல வந்து pressure difference இருக்கும். பாட்டம்ல வந்து pressure will be more and at the top the pressure will be less. Now this pressure difference causes a force on the object. So இந்த pressure differenceனால அந்த object மேல ஒரு force create ஆகுது and that force it pushes it in the upward direction and this force is called as buoyant force and the phenomena is called as buoyancy. So in the upward force நம்ம சொன்னோம்ல, that is what is called as the buoyant force. So let us see in the diagram. You can see here you have a container. Okay va? இங்க வந்து ஒரு container இருக்கு. It is filled with the fluid. Okay va? Fluid means what? You can take it as liquid and gases. Both are called as fluid. இங்க வந்து நம்ம liquid எடுக்கிறோம் water. The waterல வந்து ஒரு object. நான் சொன்னேன்ல ஒரு rubber sorry plastic ball. Plastic ball நம்ம என்ன செய்றோம்? We are pushing it in the downward direction. So கீழ வந்து downward directionல நான் வந்து அத force apply பண்றேன். Apply பண்ணோம்னா இந்த liquid that is the water என்ன செய்யுது? Upward directionல ஒரு force apply பண்ணுது. So this upward the arrow mark தெரியுதா? இந்த arrow mark தான் என்ன சொல்றோம்? Buoyant force ன்னு சொல்றோம். So this upward direction is what is called as the buoyant force. So this buoyant force is exerted by all the fluid. Now what is fluid? Fluid are called as the both liquids and gases. Liquids and gases are called as fluids. So the buoyant force is exerted by the fluids. Okay. Sorry, that was about buoyant force and buoyancy. Now most buoyant objects are those with a relatively high volume and low density. So buoyant objects வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அவங்களோட வால்யூம் வந்து ஹையா இருக்கும். வால்யூம் வந்து ஹை and density வந்து லோவா இருக்கும். ரைட்டா? Low density இருக்கும். If an object weighs less than the amount of water it has displaced. ஓகேவா? If the என்ன சொல்லிருக்காங்க? Object weighs. objectோட weight வந்து it is less than the amount of water. வாட்டரோட அதோட object வந்து weight வந்து less இருந்துச்சுன்னா then the density is less and the buoyant force will be more and it will float. ஓகேவா? திரும்ப சொல்றேன், objectோட weight வந்து கம்மியா இருக்கு as compared to the water. அப்ப அதோட density வந்து எப்படி இருக்கு? லெஸ்ஸா இருக்கும். அப்ப buoyant force will be more. Okay, density கம்மியா இருந்துச்சுன்னா buoyant force it will be more and it will float. So எந்த objects எல்லாம் float ஆகுதோ they are called as positively buoyant. ஓகேவா? They are called as positively buoyant. But the object weighs more than the amount of water it has displaced, then the density is more and the buoyant force is less. Right? இப்போ ஒரு object வந்து weight வந்து கூட இருக்கு. It is more as compared to the water it has displaced. அப்ப அதுக்கு density வந்து நிறைய இருக்குன்னு சொல்லுவோம். The objectோட density is more. If the density is more, buoyant force will be less and the object will sink. So that type of objects are having negatively buoyant. ஓகேவா? So buoyantல வந்து two types of buoyancy இருக்கு. Positive buoyant, negative buoyant. Positive buoyantல object வந்து float ஆகும். Negative buoyantல வந்து object வந்து sink ஆகும். ஓகேவா? That is the difference. Cartesian diver. What is this Cartesian diver பாப்போம். Cartesian diver is an experiment that demonstrates the principle of buoyancy. So Cartesian diver வந்து ஒரு experiment தான். அந்த experiment மூலமா நம்ம என்ன demonstrate பண்றோம்னா the principle of buoyancy demonstrate பண்ண போறோம். It is a pen cap with clay. So pen ஓட cap எடுத்துக்கணும். அதோட tipல வந்து we are fitting with the clay வந்து அதுல நம்ம வச்சுக்க போறோம். Then the Cartesian diver contains just enough liquid that it barely floats in a bath of the liquid. ஓகேவா? Cartesian diverல வந்து நம்ம ஒரு bath எடுத்துக்க போறோம். Bath means ஒரு bottle எடுத்துக்க போறோம். அதுல வந்து we are filling it with water and the remaining portion it is filled with air. Okay, the remaining volume is filled with air and pressing the bath. அந்த bath வந்து நம்ம press பண்ணோம்னா additional water enters the diver. ரைட்டா? water வந்து diver குள்ள போயிட்டு the diver ஓட density வந்து it will increase and then it will sink. Okay, but that was about Cartesian diver. Now let us see the diagram. You can see here that there is a bottle. It is filled with water. 3/4 அளவுக்கு நம்ம water fill பண்றோம். Remaining portion is air. Okay, அங்க ஒண்ணுமே இல்லைன்னா அங்க air தான். Then in the blue color வந்து it is a pen cap. tipல வந்து நம்ம clay வச்சுக்க போறோம். ஏன் clay வைக்கிறோம்னா so that it will stand in the upright position. நேரா போகும், நேரா நிக்கும். Then அந்த பாட்டில வந்து மூடிடுவோம். மூடிட்டு நம்ம என்ன செய்றோம்? கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாட்டில பிரஸ் பண்றோம். இங்க பாருங்க அந்த பாட்டில பிரஸ் பண்ணிருக்காங்களா? சோ அப்படி பிரஸ் பண்ணோம்னா வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பென் கேப் குள்ள போகும்.
போனோன்னா இந்த பென் கேப்போட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும் அண்ட் கடைசியில் அது என்ன ஆயிரும், இட் வில் சிங்க். ஸோ தட் வாஸ் அபவுட் கார்ட்டீசியன் டைவர். யூ கேன் ட்ரை திஸ் அட் ஹோம். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் we have Archimedes principle. Archimedes principle is the consequence of Pascal's law. So Archimedes principle வந்து என்ன சொல்லியிருக்காங்க, it is a consequence of Pascal law. Pascal law we have studied in the previous class. Now according to legend, Archimedes devised the principle of hydrostatic balance after he noticed his own apparent loss in weight while sitting in his bath. ஓகேவா? ஸோ Archimedes என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு ஹைட்ரோஸ்டாட்டிக் பேலன்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் பேலன்ஸோட டிசைன் எப்படி அவருக்கு வந்து அதை செய்ய முடிஞ்சிச்சுன்னா, ஆஃப்டர் ஹிஸ் ஓன் அப்பரண்ட் லாஸ் இன் வெயிட், அவர் வந்து ஹி நோட்டீஸ்டு, அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஒரு பாத் டப்ல வந்து பாத் டப்னா என்ன, குளிக்கிறதுக்கு ஒரு டப் வச்சிருப்பாங்களா, அதில் போய் அவர் வந்து உட்கார்ந்துருவாரு. தட் பாத் டப் இஸ் ஃபில்டு வித் வாட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? அந்த பாத் டப் வந்து தண்ணி வச்சு நிரப்பிடுவாங்க, அதில் போய் அவர் உட்கார்ந்துருவார். உட்கார்ந்தோன்னா அவர் என்ன நோட்டீஸ் பண்றாரு, his own apparent loss in weight. Apparent loss in weight na enna, apparent means which is not true, it seems to be true, right? Seems to be true. இது வந்து நம்ம ஸ்விம்மிங்லேயே நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம், ரைட்டா? ஸ்விம்மிங் பண்ண போகும்போது, நம்ம தண்ணிக்குள்ளே போய் ஸ்விம் பண்ண போகும்போது நம்மளோட வெயிட் வந்து உண்மையான வெயிட்டோட கொஞ்சம் குறைஞ்சது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், ரைட்டா? we are feeling light weight. ஓகேவா? that is apparent loss of weight. அதை ஆர்க்கிமிடிஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க when he was sitting in that bath. okay. The story goes that he was so enthused with his discovery that he jumped out of his bath and ran through the town shouting Eureka. So அவர் bathtubல போய் உட்கார்ந்துட்டு அந்த தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிரும். ஸோ அதை வச்சு அவர் அப்பரண்ட் லாஸ் ஆஃப் வெயிட் இதெல்லாம் அவர் கண்டுபிடிச்ச உடனே he was so enthused. Enthused-னா ஒரு enthusiasm சொல்லலாம், இல்லை ஹாப்பின்னு சொல்லலாம். ஸோ he was so happy with his discovery that he jumped out of his bath. அந்த பாத் டப் வந்து வெளியில வந்துட்டு jumped out of the bath and ran through the town. டவுன் வழியா அவர் வெளியே ஓடி போயிறாரு, shouting Eureka, Eureka. ஓகே, யுரேகானா ஃபவுண்ட், என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில போயிறாரு. Archimedes principle states that a body immersed in a fluid experiences a vertical upward buoyant force equal to the weight of the fluid it displaces. Right? Archimedes principle statement என்னன்னா, a body immersed in a fluid, ஒரு பாடியை வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஃப்ளூயிடுக்குள்ள இமர்ஸ் பண்ணோன்னே அந்த பாடி மேலே வந்து ஒரு வெர்டிக்கல் அப்வர்ட் buoyant force எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். buoyant force அந்த ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். and that buoyant force is equal to the weight of the fluid it displaces. அந்த buoyant force வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? the weight of the fluid it has displaced. ஓகேவா? எந்த அளவுக்கு fluid வந்து டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோ that is equal to that buoyant force. okay. next, when a body is partially or completely immersed in a fluid at rest, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து partially or completely immersed in a fluid at rest, fluidக்குள்ள நம்ம immerse பண்ணிட்டோம்னா it experiences an upthrust. upthrustனா upward force which is equal to the weight of the fluid displaced by it. அந்த upthrust வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? weight of the fluid displaced by it. Due to the upthrust acting on the body, it apparently loses a part of its weight. right? ஒரு அந்த பாடி மேல upthrust ஆக்ட் ஆகிறதுனால it apparently loses the part of its weight. அவங்களோட weight வந்து இது apparent loss ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. and the apparent loss of weight is equal to the upthrust. எந்த அளவுக்கு அந்த weight loss இருக்கோ that is equal to the upthrust. Thus, for a body either partially or completely immersed in a fluid, upthrust equal to weight of the fluid displaced, and that is equal to apparent loss of the weight of the body. And also from this you have another formula. Apparent weight of an object is equal to true weight of an object in air minus upthrust, which is nothing but the weight of the water displaced. Now what is the meaning of this formula? So let us see. Here you have one container. In the container la pathina side la oru spout இருக்கு, ரைட்டா? தண்ணி வந்து இதுக்குள்ளே வெளியே வரும். இந்த கண்டெய்னர் பேர் என்ன சொன்னா ஓவர்ஃப்ளோ ஜார்னு சொல்லுவாங்க. ஓவர்ஃப்ளோ ஜார். இந்த கண்டெய்னர்ல பாத்தீங்கன்னா you have to fill water till here. இது இங்க வரைக்கும் தான் நம்ம வாட்டர் ஃபில் பண்ண முடியும். அதுக்கு மேல வாட்டர் ஃபில் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? வாட்டர் வில் ஓவர்ஃப்ளோ, இது வெளியில வந்துரும், ரைட்? அப்ப வெளியே வர வாட்டர் வந்து நம்ம கலெக்ட் பண்றதுக்கு இங்க ஒரு another beaker வச்சிருக்கோம். So this is the overflow can. This is what is the beaker. ஓகேவா? சரி, இப்போ you have this is what is called a spring balance. இந்த spring balance hookல வந்து நான் ஒரு ஸ்டோனை வந்து கட்டி தொங்கிட்டு இருக்கேன், ஸ்டோன். ஓகே, இந்த ஸ்டோனோட weight வந்து இந்த spring balanceல நம்ம பார்க்கலாம். So which is W1. It is called as true weight of the object. True weight.
இத உண்மையான weight. Okay, true weight in air னு சொன்னோமா, இங்க பாருங்க true weight of object in air. So இதான் உங்களுக்கு true weight W1. சரி, இப்போ இந்த spring balance along with the stone I am going to immerse it in the water. வாட்டருக்குள்ள நான் immerse பண்ணிட்டேன். அப்போ வாட்டருக்குள்ள immerse பண்ணோன்னே என்ன ஆகும்? Some of the liquid it will displace. Okay, தண்ணி வந்து அதோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இன்க்ரீஸ் ஆயிட்டா என்ன செஞ்சிடும்? வெளியில வந்துடும். வெளியே வந்து என்ன ஆகும்? இந்த பீக்கர்ல கலெக்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த பீக்கர்ல கலெக்ட் ஆன வாட்டர் தான் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட். ஓகேவா? இந்த வாட்டர் டிஸ்பிளேஸ். இந்த வாட்டர் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு? ஓகே, அதைத்தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஸோ பாருங்க, இங்கே வந்து W1 கொடுத்துருக்காங்க. ஓகே, சாரி W2. W1 வந்து ட்ரூ வெயிட் ஆஃப் an object. ஓகே, அங்கே W2 பார்த்தீங்கன்னா this is the apparent weight ன்னு சொல்லுவோம். W2, this is what is called as the apparent weight. This apparent weight is nothing but இதோட true weight எவ்வளோ இருக்குல்ல, இந்த true weight minus the upthrust. Upthrust ன்னு சொல்லலாம், இல்லாட்டி the water displaced. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா upthrust is nothing but the water displaced. இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 50 நியூட்டன் காமிக்கும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து 40 நியூட்டன் காமிக்கும். ஸோ இதுதான் வேல்யூ வந்து கூட. This value will be greater as compared to this value. So வாட்டருக்குள்ள போனோன்னா இந்த ஆப்ஜெக்டோட weight it will appear to be less. ஓகே, ஸோ அதான் சொன்னேன். இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 50 நியூட்டன் கொடுத்தாங்கன்னா இங்கே வந்து என்னவாயிரும்? 40 நியூட்டன். Why it is happening? Because this is what is apparent weight. இதை வந்து நம்ம டெய்லி லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. Those who know ஸ்விம்மிங் பண்றவங்களுக்கெல்லாம் இது நல்லாவே தெரியும். ஸ்விம் பண்ற போகும்போது நம்ம என்ன செய்வோம்? வெளியில வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பாடி வெயிட் வந்து நிறைய இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதே வந்து நம்ம வாட்டருக்குள்ள போனோம்னா ஸ்விம் பண்ண போகும்போது நம்மளுக்கு வந்து பாடி வெயிட் வந்து லைட்டா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும், ரைட்டா? பட் ஆக்சுவலி உங்க வெயிட் குறைஞ்சிருக்கா? இல்ல. we feel like our weight has decreased. So that is what is apparent weight. So நம்ம வெளியில இருக்க போகும்போது that is in air, in the presence of air, our weight will be that is greater. When you go inside the water, swim பண்றதுக்காக தண்ணிக்குள்ள போயிட்டோம்னா, that is sea shore, beach, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ள ஸ்விம் பண்ண போகும்போதுனா நம்ம வெயிட் வந்து குறைஞ்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபீல் பண்றோம்ல, weight குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணணும்னு சொன்னோமா, that is what is called as the apparent weight. So that was about Archimedes principle and the apparent weight oda formula. Next, last topic we are having laws of flotation. What is laws of flotation? So laws of flotation are, first point, the weight of the floating body in a fluid is equal to the weight of the fluid displaced by the body. இதை இவ்வளோ நேரமா பார்த்தோம். ஒரு floating bodyயோட weight எவ்வளோ இருக்கும்? It is equal to the weight of the fluid displaced. இப்போ நம்ம மேல இருக்க டயக்ராம்ல பாத்தீங்கன்னா செகண்ட் டயக்ராம்ல அந்த ஸ்டோனோட வெயிட் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. அந்த பீக்கர்ல எவ்வளவு வாட்டர் இருக்கோ, ஸோ போத் ஆர் சேம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ஃப்ளோட்டிங் பாடி அண்ட் த சென்டர் ஆஃப் buoyancy ஆர் இன் த சேம் வெர்டிக்கல் லைன். ரைட்டா? இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் buoyancyயும் ரெண்டுமே சேம் வெர்டிக்கல் லைன்ல இருக்கும். சரியா? இப்போ டயக்ராம் பாருங்க, டயக்ராம்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க. சென்டர் ஆஃப் buoyancy இருக்கும், அதே இடத்துல தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். What is center of gravity? It is a point. Center of gravity na enna unga bookla illa, it is a point where the entire weight of an object appears to act. Or object eduthomna anga vandu or center la or point irukum, and the point la da the entire weight it appears to act. Now what is center of buoyancy? Adu keela next line la kuduthirupanga. The point through which the force of the buoyancy is supposed to act is known as center of buoyancy. So center of buoyancy na enadhu? அது ஒரு பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட்ல வந்து ஃபோர்ஸ் ஆஃப் buoyancy இட் இஸ் சப்போஸ் டு ஆக்ட். அங்கனதான் ஃபோர்ஸ் ஆஃப் buoyancy ஆக்ட் ஆகும். that point is called as center of buoyancy. So that was about the laws of flotation. Thank you.